அண்மை செய்தி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிக இந்த தேர்தலில் 8 தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. அந்த 8 தொகுதியிலும் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏன் இந்த திடீர் மாற்றம்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று அசோக் நகரில் உள்ள செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது காட்டுமன்னார் குடியில் போட்டியிடுவாக இருந்ததாகவும் தற்போது நான் போட்டியிட இல்லை எனவும் அறிவித்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், ஏற்கனவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று வலுவான கோரிக்கைகள் எழுந்த நிலையில் அது கூட்டணிக்குள், அதாவது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரே காரணத்திற்காக அதை நான் மறுதளித்து விட்டேன் என்று கூறி அதனை நிராகரித்து விட்டார். இதுவும் அதே போல பிரச்சனையை ஏற்படுத்தும் என கூறிய நிலையில் தற்போது அவர் போட்டியிடவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த அவர் அறிவித்திருந்த 3-4 நாட்களிலேயே பல, அதாவது சமூக ஊடகங்களில் பல பேர் தன்னிச்சையாக தவறான தகவல்களை அவர்கள் ஒரு யூகமாக கூறுகின்றனர் என்று அவர் தனது வேதனையை பதிவிட்டார். அது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் பல முறை நான் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் இயக்க தோழர்களுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்றும், குறிப்பாக செல்வ பெருந்தகைக்கு அவர் விட்டுக் கொடுத்திருக்கிறார் என்றும் இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதே போல 2021 தேர்தலிலும் அவர் போட்டியிட வேண்டும் என எண்ணியிருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறதற்கு முக்கிய காரணம் திருமாவளவன் தான் என்றும், அந்த கூட்டணியில் எந்தவித சலசலப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றும் தற்போது இந்த நிலையிலிருந்து பின்வாங்குவதாக அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனது உத்தியை மாற்றி அமைக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது நான் பின் வாங்கவில்லை, எனது உத்தியை மாற்றியிருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த காட்டுமன்னார் குடியில் ஏற்கனவே, அதாவது சாதி ஒழிப்பு போராளியாக இருந்த இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் இன்ஜினியர் ஜோதிமணி இளைய பெருமாள் அவர்களுக்கு தற்போது வாய்ப்பளித்திருக்கிறார். இது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. யோகேஸ்வரன், தகவலுக்கு நன்றி.